சைக்கிளில் ஒரு யோகி சித்தர் ஒருத்தர் வருவார். அவர் அந்த கிரிவல பாதையில் வர்றாரு. எங்கே வர்றாருன்னா, நம்ம கரெக்டாக இந்த எம்மலிங்கம் அதெல்லாம் தாண்டி எம்மலிங்கம் தாண்டி நடந்து போயிட்டுருக்கேன். அவர் எதுக்கு சைக்கிளில் வர்றாரு. அவர் டெய்லி வர்றார் சைக்கிளில். அதிகாலையில் வருவார் சைக்கிளில். சைக்கிள் சித்தர்னு அவர் சொல்லுவாங்க. அவர் என்ன ஆனாருங்கிறது தெரியல. அவர் சமாதி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அப்போ டெய்லி அவரை நான் கிராஸ் பண்ணுவேன். அவர் என்னை கிராஸ் பண்ணுவார் ஆப்போசிட்டில். அவர் ஆப்போசிட்டில் வருவார். ஓகே சார். சைக்கிளில் கிரிவலம் வருவார். வரும்போது இப்போ என்னை பார்த்துட்டு, ஏப்பா என்னைக்கு உன் பிரச்சனை முடிகிறது, இப்படி சுற்று அப்படின்றாரு. என்ன அவர் பெரிய சித்தர்னு உனக்கு தோணலை. என்ன சாமி இப்போ ஏன் இப்படி எல்லோரும் இப்படி தானே போகிறாங்க சாமின்னு. நீ பம்பரம் இறைவங்கையில் சாட்டை இருக்குது. பம்பரத்தை கிளாக் வைஸில் சுற்றுறோம். சுற்றிட்டு ரிலீஸ் பண்ணும்போது அந்த பம்பரம் ஆப்போசிட்டில் தான் சுற்றும். ஆப்போசிட்டில் தான் சுற்றும். அப்போ நீ இந்த ஆப்போசிட்டில் சுற்றுவோம் பிரச்சனை சால்வ் ஆகும். இறைவங்கையில் சாட்டை இருக்குது, உன் கர்மா முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது நடந்தது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை காலையில். அப்படியே யூட்டன் அடிச்சிட்டேன். அப்படியே திரும்பி சரி சுற்றி தான் பார்ப்போமேன்னு திருப்பி அப்படியே வந்து டவுனுக்குள்ளே ஓடி வந்து அப்படியே எமலிங்கம் தாண்டி அக்னிலிங்கம், இந்திரலிங்கம், ராஜகோபுரம், ரெட்டை விநாயகர், அப்படியே ஈசானிலிங்கம், குபேரலிங்கத்துலேருந்து அப்படியே புதுசாக ஒன்று சந்திரலிங்கம்னு ஒன்று இருக்குது. சந்திரலிங்கம், அதுக்கப்புறம் வாயுலிங்கம், வர்ணலிங்கம், சூரியலிங்கம், நேர் அண்ணாமலை, அடி அண்ணாமலை, திருநேர் அண்ணாமலை, அப்படியே வந்து நிருதிலிங்கம் வந்து கரெக்டாக எமலிங்கம். அங்கே தான் ஆரம்பித்தேன். எமலிங்கம் முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன். ஓகே சார். அவ்வளோதான். அப்போ ஒரு அன்பர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் எனக்கு தினசரி என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போகிறார். அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ நான் லோட்டஸ் நியூஸில் பேசி எல்லாம் லாஸ் அந்த நேரம். அவர் ஆட்டோவில் போயிட்டு அப்புறம் ரூமுக்கு போகிறேன். என்னுடைய துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அப்போ அதுக்கு முதல் நாள் வியாழக்கிழமை வந்து அவர் என்கிட்ட பேசுகிறார். என்னென்ன திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் தொடர்ந்து திருவண்ணாமலையில் அப்படி என்னங்கிறார். நான் ஏற்பட்ட கடனில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு கூப்பிட்றேனே அப்படின்னாரு. அப்புறம் மறுநாள் வந்து என்ன பிரச்சனை, இந்த கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல்ல யதார்த்தமாக கேட்டு விட்டார். அப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு அவர் வந்து ஒரு கோயிலில் பணிபுரிஞ்சிட்ருக்கார் வெளிநாட்டில். அவர் இந்த நம்பருக்கு நீ கூப்பிட்றாரு. வழக்கமாக என் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு. ஊருக்கு போகலையானாரு. நான் போகலை, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை, என்ன பண்ண போகிறேங்கிறதும் தெரியலை. ஒரு பாட்டு கடனை பத்திரத்தை வச்சு கொடுத்துட்டேன், இன்னும் மிச்சம் பாட்டு பணம் கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு தேவை அப்படின்னு. உடனே 10 லட்ச ரூபா வருது மனே அப்படின்னாரு. ஆமான்னு. எனக்கு ஒரு 3 வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்குறீங்களாங்கிறார்.